ஓபன் பண்ணா இன்னைக்கு டே 13 எல்லா ஜிம்முக்கு போற பசங்களும் இந்த ஸ்டோரியை ஒருத்தரையாவது கண்டிப்பா போட்டிருப்பாங்க. எப்பெல்லாம் எக் ரேட் ஏறுதோ அப்பெல்லாம் மோர் தென் ஹார்ட் பிரேக்னு போடுவானுங்க. ஆனா உண்மையான ஹார்ட் பிரேக் அது கிடையாது. ஒரு பையன் கஷ்டப்பட்டு ஜிம் போயிட்டு 3 மந்த் இல்ல 4 மந்த்ல லைட்டா அவன் பாடியில இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். என்னடா பவுடரா அப்படின்னு கேக்குறானுங்க. அவங்க பவுடர்னு சொல்றது என்ன பவுடர் தெரியுமா? வே புரோட்டீன். அப்படி கேக்குற ஆளுங்க கிட்ட வே புரோட்டீன் எதுல செய்யறாங்க, அதுல எத்தனை கிராம் புரோட்டீன் இருக்குன்னு நீங்க கேட்கணும் ஃபர்ஸ்ட். அப்படி கேட்கும் போதே அவன் ஆன்சர் பண்ண முடியாம மாட்டிப்பான். வே புரோட்டீன் மில்க்ல செய்யறாங்க. சரி, அதை எதுக்கு எடுக்கலாம்? ஒரு ஸ்கூப் வேல ஒரு பிராண்டுக்கு தகுந்த மாதிரி புரோட்டீன் இருக்கும். ஒன்னுத்துல 25 இருக்கலாம், இன்னொன்னுல 27 இருக்கலாம். நிறைய பேர் ஜாபுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்கன்னா அவங்களால அன்னைக்கான புரோட்டீனை ஃபுட்ல இருந்து எடுக்க முடியாது. அதனால வே புரோட்டீன் எடுப்பாங்க. அது ஒரு சப்ளிமெண்ட் மட்டும் தான். ஒரு முட்டையில 6 கிராம் புரோட்டீன் இருக்கு. அப்ப 5 முட்டை சாப்பிட்டாலே ஒரு ஸ்கூப் வேக்கு மேலே கிடைச்சிரும். அப்ப அதுவும் சாப்பிடக்கூடாதா? எனக்கு ஒரு 10 டிஎம் வந்துச்சுன்னா அதுல 5 பேர் இந்த கேள்வி தான் கேக்குறாங்க. ஜிம் பசங்களுக்குமே கொஞ்சம் பழகிட்டு இருக்கும். ஆனா பிகினர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க தான் இதை சீரியஸா எடுத்துக்கிறாங்க. சோ ஜிம் பாய்ஸ் எல்லாருக்கும் நீங்க கஷ்டப்பட்டு எஃபர்ட் போறத அவன் பார்க்க போறது இல்ல. நீங்க போற எஃபர்ட் போட்டுட்டே இருங்க, கண்டிப்பா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இவன் சொல்றான் அவன் சொல்றான்னு விஷயத்தை விட்டனா கண்டிப்பா ஒரு நாள் ஃபீல் பண்ணுவ. அப்ப ஃபீல் பண்ணது வேஸ்ட். இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டே 13 கம்ப்ளீட்.